வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பாருங்கள். த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் இஸ் 4 meter, L equal to 4 meter, and the perimeter of circular ends are 18 centimeter and 16 centimeter. ஓகேங்களா, அதாவது ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள் எண்டு வந்து பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 2π கேபிட்டல் ஆர் 2π ஸ்மால் ஆர் அப்படின்றத கொடுத்துட்டான். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அட் ₹100 per ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 ரூபா விலைக்கு மொத்தம் அந்த இதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ இல்லை இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் அப்படின்றப்ப பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் 7th சம்மு. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்றப்ப கோனு. ஸோ அப்போ வந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏரியாவை இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்குலர் ஏரியா கொடுத்துட்டான். 2π கேபிட்டல் ஆர் வந்து 18 அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது 2π ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 18, இங்கே வந்து 16 கொடுத்துருக்கான். ஓகேங்களா, 16 மீட்டர் 18 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதில் இருந்து எனக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து எப்படி எழுதலாம், 18 டிவைடட் பை இந்த 2π அப்படி இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டர் வந்துடும். அந்த இதுலேருந்து ஸ்மால் ஆர் எடுத்தேன் அப்படின்னா 16 டிவைட் பை இந்த 2π அப்படியே டினாமினேட்டர் வந்துடும். ஓகேங்களா, ஸோ கட் பண்ணிங்கன்னா 9/π அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/π. ஓகேங்களா, கேபிட்டல் ஆர் வந்து 9/π, ஸ்மால் ஆர் வந்து 8/π. ஸோ இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ சிஎஸ்ஏ அப்படின்றப்ப பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா, எல்லுமே அவன் கொடுத்துருந்தான். எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டு 4 மீட்டர். ஸோ அப்போ பைன்றதை அப்படியே எழுதுகிறேன். கேபிட்டல் ஆர் அப்படின்றப்ப 9/π ப்ளஸ் ஸ்மால் ஆருன்றப்ப 8/π, எல் வந்து 4. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை இந்த ரெண்டு பையும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ 9 + 8 17, 17 × 4, இதையும் கட் பண்ணுறேன். 17 × 4 28, 68 சென்டிமீட்டர், சாரி மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் சிஎஸ்ஏ. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தட் ஃப்ரஸ்ட்ரம் வந்து 68 மீட்டர் ஸ்கொயர். பட் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்க 100 ருபீஸ். ஓகேவா, அப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் கேட்டிருக்கான். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் for 1 meter square equal to 100 rupees. Therefore, cost of paint for 68 meter square equal to 68 into 100, 6,800 rupees. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர். மொத்தமாக அவன் பெயிண்ட் அடிக்க எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ செலவாகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 6,800 rupees அப்படின்றது தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 7th சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.